2019 ஆண்டில் சஹரான் ஹிஸ்புல்லாவுக்கான தொடர்பு என்பது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது, அதனை ஏற்க முடியாது என்று யார் மறுக்கின்றார்? ஹிஸ்புல்லா மறுக்கின்றார். இன்று கானா நாட்டிலே இடம்பெற்ற சம்பவத்தை ஹிஸ்புல்லா நேர்மையாக மறுத்திருப்பது போன்று அன்றும் ஹிஸ்புல்லாவுக்கும் அதற்கும் சஹரானுக்கும் தொடர்பில்லை என்று ஹிஸ்புல்லா மறுத்திருந்தார். ஆனால் ஹிஸ்புல்லாவும் சஹரானும் என்ற புகைப்படங்கள் எல்லாம் வெளியாகியதையும் யாரும் பார்க்க மறந்திருக்க மாட்டீர்கள். அது மட்டுமில்லாது அவர் இன்னும் ஒரு விடயத்தையும் கூறுகின்றார். நூற்றுக்கணக்கான ஆயுதங்களை கொடுத்து பல எல்லை பகுதிகளை நான் காப்பாற்றினேன், நான் தான் அதற்கு பொறுப்பாக இருந்தேன். இன்று வரைக்கும் ஹிஸ்புல்லா 89ஆம் ஆண்டு சுமார் அரசியலுக்குள் வந்த ஹிஸ்புல்லா இன்று வரைக்கும் எங்காவது புனர்வாழ்வு பெற்றிருக்கின்றாரா அல்லது புனர்வாழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றாரா? இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால், இதுதான் அங்கிருக்கக்கூடிய முஸ்லிம் தலைமைகளின் அரசியலின் மீது கை வைப்பதற்கு அரசு அஞ்சுகிறது. தமிழ் மக்கள் என்றால் அவர்கள் மீது யாரும் கை வைக்கலாம் என்றால், தமிழ் மக்களின் கட்சிகள் என்பது தமிழ் மக்களுக்காக அல்ல, மாறாக அது தென்னிலங்கை கட்சிகளுக்கு சேவகம் செய்யக்கூடிய ஒரு எடுபுடி தமிழ் கட்சிகளாக இருப்பதனால் தமிழ் மக்கள் மீது கை வைப்பதை அரசு துணிந்து வைக்கின்றது. முஸ்லிம் அரசியல் கட்சிகள் மீது கை வைப்பதற்கு கூட இந்த அரசு அச்சப்படுகிறது. இவ்வாறான ஒரு சூழ்நிலை ஏன் இந்த விடயங்களை நீங்கள் கூறுகிறீர்கள் என்கின்ற வினா எமக்கு புரிகிறது. இதில் ஹிஸ்புல்லா எவ்வளவு ஆணித்தரமாக கூறுகிறார் தன்னுடைய தொடர்புகள் இல்லை என்று. ஆனால் நாடாளுமன்றத்திலே இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது, அதனையும் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக சஹரான் அவர்களுக்கும் அல்லது அவன் அந்த குண்டுதாரி சஹரானுக்கும் அல்லது அவனுடைய கூட்டத்துக்கும் இடையிலே தொடர்பு இருப்பதாக சிலர் பொய்யான பிரச்சாரங்களை மேற்கொள்கிறார்கள். அப்பட்டமான பொய்யான எந்த ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டு என்று மிக தெளிவாக நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன். பாராளுமன்றத்திலே நான் 26 ஓடும் என்று சொன்ன ஒரு விடயத்தை பற்றி சில தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். நான் அவர்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகிறேன். நான் சொன்னது வடக்கு கிழக்கு இணைப்பதற்கான யோசனையை பாராளுமன்றத்திலே முன்வைத்த போது இதற்கு நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. வடக்கு வடக்காக கிழக்கு கிழக்காக இணைக்க வேண்டும். நாங்கள் 2 சமூகமும் ஒற்றுமைப்பட்டு செயற்பட வேண்டும். ஆனால் வடக்கையும் கிழக்கை இணைப்பதற்கு இந்த அரசாங்கம் முனைந்தால் கிழக்கு மாகாணத்திலே 26 ஓடும் என்று நான் சொன்னேன். மிக தெளிவாக அந்த விடயத்தை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஹிஸ்புல்லா மீதான குற்றச்சாட்டுகளும் சர்ச்சைகளும் இன்று நேற்று அல்ல, பல வருடங்களாகவே தமிழ் ஊடக பரப்பில் இருந்து வருகின்றது. முஸ்லிம் இளைஞர்களுக்கு ஆயுதம் வழங்கியது, தமிழ் மக்களின் பாரம்பரிய நிலங்களை, இந்து கோயில்களுக்கு சொந்தமான காணிகளை பலவந்தமாக பறித்து முஸ்லிம் நிலங்களை அமைத்தது,